இன்றைய தலைப்பு செய்திகள். தமிழக தேர்தல் 2026 கள நிலவரம், தேவக மனநிலை, திமுக மனநிலை, அதிமுக மனநிலை, பாஜக மனநிலை, நாம் தமிழர் கட்சி மனநிலை எப்படி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசியல் திருப்புமுனையை ஏற்படுத்துமா 2026 சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழகமே எதிர்பாராத ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் 84.69% சுமார் 85% வாக்குகள் பதிவாகி இந்திய தேர்தல் ஆணையத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த அதிரடி வாக்குப்பதிவு யாருக்கு சாதகம்? ஆளுங்கட்சியின் நம்பிக்கையா, எதிர்க்கட்சியின் வியூகமா, அல்லது புதிய வரவான தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கமா? முக்கிய அரசியல் கட்சிகளின் தற்போதைய மனநிலை என்ன? விரிவான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வரலாற்று சாதனை படைத்த தமிழக வாக்காளர்கள். தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் நேற்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையாற்றினர். இறுதி நிலவரப்படி தமிழகத்தில் 84.69% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது தமிழக தேர்தல் வரலாற்றிலே மிக அதிகமான வாக்குப்பதிவு என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த தேர்தல்களை விட இந்த முறை சுமார் 20 லட்சம் புதிய வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த 35 நாள் அக்னி நட்சத்திர பிரச்சாரத்துக்கு பிறகு தற்போது வேட்பாளர்கள் முதல் தலைவர்கள் வரை அனைவரும் ஒருவித டென்ஷன் கலந்த அமைதியில் உள்ளனர். முதலாவது திமுக. காற்று கனவில் முதல்வர் ஸ்டாலின். வாக்குப்பதிவு முடிந்த கையோடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார். அதில் ஜனநாயகத்தை பாதுகாக்க ஒரு தலைமுறைக்கான தேர்தலாக கருதி மக்கள் வாக்களித்துள்ளனர். மே 4ஆம் தேதி தமிழ்நாடு வெல்லும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக மனநிலை. தங்களது நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளுக்கு மக்கள் அங்கீகாரம் அளித்து விட்டதாக திமுகவினர் நம்புகின்றனர். இவ்வளவு பெரிய வாக்குப்பதிவு தங்களுக்கு சாதகமான அலை என அவர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். அடுத்ததாக அதிமுக. அமைதிக்கு பின்னால் இருக்கும் வியூகம் என்ன? மறுபுறம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தற்போது சைலண்ட் மோடில் இருக்கிறது. இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை. அதிமுக மனநிலை. இந்த அதிகப்படியான வாக்குப்பதிவு ஆளுங்கட்சிக்கு எதிரான அலையா அல்லது புதிய கட்சிகள் வாக்குகளை பிரித்திருக்கிறதா என்பதை அதிமுக தலைமை ரகசியமாக கணக்கெடுத்து வருகிறது. குறிப்பாக புதிய கட்சிகளின் வரவு யாருடைய வாக்குகளை பாதிக்கும் என்பதை அவர்களின் தற்போதைய கவலை. அடுத்ததாக தேவக. களத்தில் வேகம், சோசியல் மீடியாவில் விஸ்வருவோம். தமிழக அரசியலில் முதல் தேர்தலை சந்தித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடு பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. தேவக மனநிலை. தேர்தல் நாளன்று தேவக தரப்பில் ஒருவித பதட்டம் காணப்பட்டது. போக்குவரத்து பிரச்சனைகள் மற்றும் வாக்குச்சாவடி புகார்கள் தொடர்பாக விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதினார். களத்தில் திமுகவினருடன் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் தேவக தொண்டர்களின் ஆர்வம் இந்த முறை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என அக்கட்சியினர் உறுதியாக நம்புகின்றனர். அடுத்ததாக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி. பாஜக முதலாவது. எதிர்பார்ப்புகள் என்ன? பாஜக. அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் போன்ற தலைவர்கள் வாக்குப்பதிவு செய்ததோடு தங்கள் பணியை முடித்து கொண்டனர். கடந்த முறையை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்று தமிழகத்தில் 3வது பெரிய சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்பதே பாஜகவின் இலக்காக உள்ளது. நாம் தமிழர் கட்சி. சீமான் அவர்கள் இந்த முறை காரைக்குடி தொகுதியில் களங்காண்கிறார். விஜயின் வருகை தங்களது வாக்கு வங்கியை பாதிக்குமா என்ற கேள்விக்கு மத்தியில் மாற்றம் தேடும் மக்கள் எங்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் சீமான் இருக்கிறார். வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் தற்போது பலத்த பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் தலையெழுத்தை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அந்த தீர்ப்பு என்ன என்பது மே 4ஆம் தேதி தெரிந்துவிடும். அதுவரை தமிழக அரசியலில் இந்த சஸ்பென்ஸ் தொடரும். இதுபோன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.